இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். சாரி. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி சார். 1 2 3 4. என்ன இவன் சும்மா திரும்ப திரும்ப போன் அடிச்சுக்கினே இருக்கிறான்? என்னத்துக்குன்னு தெரியலையே. டேய், அறிவு கெட்ட முண்டம், கண்ணை எங்க வச்சுட்டு போறீங்க? சாரி மேடம். என்னத்த சாரி பூரினுக்கிட்டு? ஆமா, இப்பதான் இங்க ஒரு வெள்ளை கலர் சோஃபா இருந்துச்சு, அதை எடுத்துட்டு என்னத்துக்கு இதை போடுறீங்க? நல்லா இல்லன்னு தான் இதை வைக்க சொன்னாங்க. ஐய, பெரிய பில்டப் தான். எத்தனை வரத பார்த்து எத்தனை வர வேண்டியதானே, சும்மா ஈச்சி. அக்கா வந்துட்டேன், வேலையை பாருங்க. ஏன் யாருமே போன் எடுக்கல? வெண்ணிலாவை கடத்த சொன்னவங்க இங்கதான் இருக்காங்க. என்கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. வந்துட்டியாப்பா? எங்கப்பா என் மருமக? அவளை கூட்டிட்டு வந்துட்டியா? அம்மா, அவங்க வரலம்மா. அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நீ என்ன சொல்ற வருண்? இந்த கல்யாணம் நடக்காது, இந்த மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. இல்ல, என் மருமக அப்படி சொல்லிருக்க மாட்டா. அம்மா, அவங்க என்கிட்ட தான் சொன்னாங்க. ஏன் என்னன்னு கேக்குறதுக்குள்ள மயங்கி விழுந்துட்டாங்க. பதட்டத்துல தண்ணி வாங்கிட்டு வந்து பார்த்தா அவங்க அந்த இடத்துல ஆளை காணோமா. இல்ல, இது அவளா சொல்லிருக்க மாட்டா. அப்படி அவ சொல்லியிருந்தா அதுல ஒரு காரணம் இருக்கும். அவளுக்கு என்னமோ நடந்திருக்கு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா. என்னாச்சத்த? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, இந்த கல்யாணத்துலதான் நம்ம குடும்பத்தோட சந்தோஷம், பெருமை, கௌரவம் இது எல்லாமே இருக்கு. ஆனா கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்தே தொடர்ந்து ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. அது ஏன் என்னன்னு ஒண்ணுமே புரியலமா. அத்தை, ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி தடங்கல்கள் வர்றது சகஜம்தான். இதுக்காகலாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அத்தை. இல்லம்மா, இந்த தடங்கள் எல்லாம் அதுவா நடக்குதா இல்ல யாராவது வேணும்னு பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. அதாம்மா. என்னத்த சொல்றீங்க? ஆமாம்மா, தாலி செய்யும் போது கூட ஆசாரிக்கு இப்படி ஆனது இயற்கையா எனக்கு தோணல. உங்களுக்கு வேற யார் மேலயாவது சந்தேகம் இருக்காது? அப்படியே அத்தை கவலைப்படுறீங்க? என் கவலையெல்லாம் இந்த தடங்களால கல்யாணம் நின்னுடக்கூடாதுங்கிறது தான். அத்தை, என்ன தடங்கள் வந்தாலும் சரி, எத்தனை தடங்கள் வந்தாலும் சரி, நான் தான் உங்க வீட்டு மருமகள். இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். நீங்க எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதீங்க அத்தை. என்ன பருவம்? வெண்ணிலா வருண் கூட வந்துருவான்னு சொன்னாங்க. இப்ப வெண்ணிலா காணும்னு சொல்றாங்களே, எங்க போயிருப்பா? ஒண்ணுமே புரியலையே. ஏங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. வருண் தம்பி வெண்ணிலாவை கூட்டிட்டு வருவார்னு சொன்னாங்க. ஆனா அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியலையேங்க. ஒன்னும் இல்ல, நீ டென்ஷன் ஆகாத, அமைதியா இரு. எப்படிங்க?
மண்டபத்துக்கு சொந்த பந்தம் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. வெண்ணிலா எங்கன்னு கேட்டா நாம என்னன்னு சொல்றது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது பரமு, பாத்துக்கலாம். பாத்தியாடி, நான் அப்பவே சொன்னேன்ல அவளை கூட்டிட்டு போவேனான்னு. நான் சொன்னதை நீ கேட்கவே மாட்டேன்ட்ட. இப்ப பாரு அவ எங்க இருக்கா, என்ன பண்ற, எங்க போனானே தெரியல. பரமு எல்லாம் ஒன்னாலதாண்டி. ஏ பரம, என்ன சும்மா சும்மா இவளையே திட்டின்னு கிடக்குற? எவனோ 2 காலி பயிலுங்க வந்து வெண்ணிலாவ கட்டின்னு போனதுக்கு இவன் என்ன பண்ணுவா? என்னமோ வேணும்னே இவ இஸ்துக்குன்னு போய் அவனுங்க கையில குத்துட்டு வந்த மாதிரி இல்ல பேசினுங்கிற. ஏதோ புள்ள தங்கச்சிக்கு ஆசையா மேக்கப் போடணும்னு இஸ்துக்குன்னு போனா போன இடத்துல இப்படி ஆயிப்போச்சு. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? சும்மா புலம்பிக்கின்னு அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிப்பியா? வாய மூடுங்கக்கா. கல்யாண நேரத்துல இப்படி எல்லாம் தடங்கள் ஆகும்டா. நான் அப்பவே சொன்னேன். என் பேச்ச கேட்டல இவ. என் பேச்ச கேட்டது இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? இப்போ என் பொண்ண காணோம். பரமு எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும்? இந்த கல்யாணம் என் விருப்பம் இல்லாம நடக்குதுடா. வருண உனக்கு கத்து கொடுக்குறேன். இனி அவனை கடைசி வரைக்கும் பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. என்னால எங்க அம்மாவோட நம்பிக்கையை உடைக்கவும் முடியாம, சாராவை விட்டு கொடுக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் சதீஷ். வெண்ணிலா என்ன புரிஞ்சுக்கிட்டதுனால என்னால இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ண முடியுது. உன்னை நான் இங்க கூப்பிட்டதே எனக்கு எப்போ சப்போர்ட்டா ஒரு ஆள், எனக்கு நம்பிக்கையா ஒரு ஆள், என்ன பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதான உன்னை கூப்பிட்டேன். ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கல. நீ ஏதேதோ பேசுற. சாரி மச்சான், நீ சாராவை கழட்டி விட்டுட்டியோன்னு நினைச்சு ஒரு கோவத்துல நான் அப்படி பேசிட்டேன்டா. ஐ எம் ரியலி சாரி மச்சான். இட்ஸ் ஓகேடா. எனிவே வெண்ணில தான் உங்க லவ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டேல்ல. லெட்ஸ் see. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க மண்டபத்துக்கு வரலனா கண்டிப்பா கல்யாணம் நின்றோம்ல. அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம்டா. கூல் மச்சான்.